Tamil Senior June 1993. Get ready. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள், இப்பேரவையின் முன்புள்ள தொழில்துறை சம்பந்தமான மானிய கோரிக்கையின் மீது பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டார்கள். அதற்காக அவர்கள் எல்லோருக்கும் முதற்கண் அரசின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரை தொழில்துறையில் பல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். கடந்த ஆண்டில் இந்த துறையில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதை புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு பார்த்தால் நன்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு இந்த துறைக்கு பொறுப்பு வகித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய முயற்சியாலும் இந்த துறையிலுள்ள அதிகாரிகள் எடுத்துக்கொண்ட முயற்சியாலும் தமிழகத்தில் தொழிற்சாலைகள் அதிகரித்திருக்கின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசும்போது மத்திய அரசின் சில கொள்கைகளின் காரணமாக புதிய தொழில்களுக்கு அனுமதி வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டார்கள். தொழில்களுக்கு விரைவாக அனுமதி வழங்க வேண்டும் என்பதில் நமக்கு எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அந்த அடிப்படையில்தான் காரியங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய அரசில் இந்த துறையின் பொறுப்பை வகிக்கக்கூடிய அமைச்சர் அவர்களும் இதில் தீவிர கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். முற்போக்கான எண்ணத்தோடும் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்களுடைய நல்ல முயற்சியின் காரணமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மாநிலத்தில் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன மூலப்பொருட்கள் கிடைக்கின்றன என்பதை கண்டறிந்து அதற்கேற்றவாறு தொழில்களை ஆங்காங்கு துவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள். நம்முடைய மாநிலத்தில் டாடா நிறுவனத்தாரின் மூலமாக இதை பற்றிய ஒரு கணக்கெடுப்பு நடந்து வருகிறது. விரிவானதொரு அறிக்கை தயாரித்து கொடுக்கும்படி அவர்கள் கேட்டு கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை வந்தவுடன் புதிய தொழில்களை துவங்குவதற்கு அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதி கூற விரும்புகிறேன். ஒரு நாட்டில் விவசாய துறை முன்னேற வேண்டியது அவசியமாகும். எனினும் அதே சமயத்தில் தொழில் துறையில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையில் அரசும் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளுக்கு நேரமின்மை காரணத்தால் இப்போது
பதிலளிக்க இயலவில்லை. அவற்றையெல்லாம் அரசு நன்கு பரிசீலித்து தக்க நடவடிக்கை எடுக்குமென்று கூறி இம்மானிய கோரிக்கைக்கு அவை ஒப்புதல் அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சிதம்பரத்திலுள்ள வருவாய் கோட்ட அலுவலர், கடலூரிலுள்ள தென்னார்காடு மாவட்ட ஆட்சியருக்கு எழுதும் 8/8/89 நாளிட்ட கடிதம். ஐயா, அண்மையில் பெய்த பெருமழையின் காரணமாக சிதம்பரம் வட்டத்திலுள்ள சாலைகள் மிகவும் சேதம் அடைந்த காரணத்தால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாலங்களும் ஆங்காங்கே பழுதுபட்டிருக்கின்றன. மக்களும் அதிகாரிகளும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டதன் காரணமாக பெருவாரியான ஏரிகள் ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. என்றாலும் ஒரு சில ஏரிகள் உடைப்பு எடுத்து பெரும் சேதத்தை விளைவித்திருக்கின்றன. இது பற்றிய விவர அறிக்கையும் உடனடி நிவாரண நடவடிக்கையும் எடுக்கும் பொருட்டு நிதி உதவி அளிக்கும்படி கோரும் கடிதம் 2 நாட்களுக்கு முன் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மக்களின் துயரத்தை துடைப்பதற்காக கோரியுள்ள நிதியை விரைவில் ஒதுக்கி தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தாழ்வான பகுதிகளிலுள்ள மிகவும் சேதமடைந்த குடியிருப்புகளை செப்பனிடுவதற்கு தேவைப்படும் தொகைக்கான விபரம் 2 நாட்களில் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.